என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 23வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகிற காரியத்தை சற்று நிதானித்து பாருங்கள். மாயக்காரராகிய பரிசேயரே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். மாயக்காரர் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? இடத்திற்கு ஏற்றாற் போல ஒரு வேஷத்தை தரித்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அங்கு சுட்டி காட்டுகிறார். உள்ளான வாழ்க்கையிலே அசுத்தங்களும் அருவருப்புகளும் நிறைந்து காணப்படும். ஆனால் வெளிப்புறத்திலோ மிக பரிசுத்தமானவர்களைப் போல தங்களை காட்ட ஆரம்பிப்பார்கள். இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலையை நம்முடைய கண்களுக்கு நேராய் சுட்டி காட்டுகிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே புறம்பான மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. வெள்ளை வெள்ளையை தான் உடுத்துவார்கள். மூக்கில் காதில் எந்தவித நகையும் இருக்காது. இவைகளெல்லாம் நான் குற்றப்படுத்தவில்லை. வெள்ளை வெள்ளை அணிவதை தவறாயும் சொல்லவில்லை, அல்லது நீங்கள் நகைகளை கழற்றி போட்டதையும் நான் தவறாய் சொல்லவில்லை. அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். ஆனால் வெளிப்புறத்தில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது, ஆனால் உள்ளான வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு விட்டதா? அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். எத்தனையோ பேர் வெளியரங்கமாய் தங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை காட்டினாலும், வெளிப்புறத்தில் பல மாற்றங்களை காட்டினாலும், இன்றைக்கும் முந்தின அதே ஜென்ம சுபாவங்கள், அதே கோபம், அதே மூர்க்கம், அதே பாவங்கள், அதே குடிவரி, களியாட்டுக்கள், அதே சினிமா, சீரியல் என்று சொல்லி அருவருப்பான தகாத பல காரியங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், வெள்ளை வெள்ளை தான் போடுவேன் என்று சொல்லுவாங்க, ஆனால் பண ஆசை நிறைந்தவங்களாக காணப்படுவாங்க. அதை தான் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். புறம்பே அது எப்படி காணப்படுகிறது? மிக அருமையாய் அலங்கரிக்கப்பட்டு காணப்படுகிறது. ஆனால் உள்ளே போய் பார்த்தால் மரித்தவர்களுடைய எலும்புகளும் துர்நாற்றமும் காணப்படுகிறது என்று சொல்லி கர்த்தர் காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? உள்ளான மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உள்ளான மாற்றம் இல்லாமல் வெளிப்புறத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்பதை நிதானித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? உங்கள் உள்ளான வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நிறைந்து காணப்படுகிறதா? பரிசுத்தம் நிறைந்து காணப்படுகிறதா என்பதை நிதானித்து பாருங்கள். அருமையான மகனே, உங்கள் அந்தரங்க வாழ்க்கை சீர்படட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அந்த சீர்படுதலை நமக்குள் கொண்டு வரும். அந்த வார்த்தை நம் உள்ளத்தில் பதிந்திருக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு உங்கள் நேரத்தை செலவழித்து அதை தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூடி இருப்பதாக. ஆமென்.